நம் வீட்டிலும் மகாலட்சுமி கடாட்சம் பெறுவது எப்படி தெரியுமா? லக்ஷ்மி கடாட்சம் என்பது பேரருள், தெய்வாம்சத்தின் வெளிப்பாடு. புத்தகங்களை, நூல்களை, எழுதுகோல் உள்ளிட்ட உபகரணங்களை சரஸ்வதி தேவியின் அம்சமாகவே பார்க்கிறோம். அதேபோல் காசு, பணம், நகை, ஆபரணம், பத்திரம் ஆகியவைகளை மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கிறோம். அதனால்தான் இவற்றையெல்லாம் கண்களில் ஒற்றிக்கொள்கிறோம். தூய்மை எங்கிருக்கிறதோ அங்கே கடவுள் சக்தியும் குடியிருக்கும். இல்லத்தில் தூய்மை இருந்தால், உண்மையான பக்தி இருந்தால் அங்கே லக்ஷ்மி தேவி பீடமிட்டு அமர்ந்து கொள்வாள். அதேபோல் நம் உள்ளத்தில் உண்மையும் தூய்மையும் இருந்தால் மனதில் தெய்வம் நிறைந்திருக்கும். குடும்பம் சீரும் சிறப்புமாக திகழ்வதற்கு மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை வேண்டும். அவளின் கடாட்சம் இருந்தால்தான் சகல ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறைந்திருக்கும். அதனால்தான் செவ்வாய், வெள்ளிக்கிழமை முதலான நாட்களில் வீட்டை சுத்தம் செய்கிறோம். நன்றாக துடைத்து கோலமிடுகிறோம். முதல் நாளே பூஜையறையில் உள்ள பொருட்களையும் விளக்குகளையும் நன்றாக தேய்த்து சுத்தமாக வைக்க வேண்டும். செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜைகளை ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும். அம்பிகை ஸ்லோகங்களை ஒழிக்கவிட்டு பாராயணம் செய்ய வேண்டும். இவையெல்லாம் நல்ல அதிர்வுகளை உண்டு பண்ணும். மகாலட்சுமியை தூப ஆராதனைகள் செய்ய அவளும் மனம் குளிர்ந்து நம் வீட்டிற்குள் வருவாள். ஒரு அதிசயம் தெரியுமா? நம் உள்ளங்கையில் கூட மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். எனவே காலையில் எழுந்ததும் நம் உள்ளங்கையில் கண் விழிப்பது மகாலட்சுமி முகத்தில் கண் விழிப்பதற்கு நிகரானது. ஆகவே தினமும் காலையில் எழுந்ததும் உள்ளங்கையை பார்த்து கொள்ளுங்கள். அது நல்ல அதிர்ஷ்டம் தரும். அதேபோல் பசுவை பார்ப்பது லக்ஷ்மியை தரிசித்த பலன் கிடைக்கும். பசுவில் லக்ஷ்மி குடிகொண்டிருக்கிறாள் என்கிறது தர்மசாஸ்திரம். அதிகாலை 5 மணி என்பது பிரம்ம முகூர்த்தம். இந்த வேளையில் எழுந்திருப்பது வீட்டின் தரித்திரத்தை போக்கும், சுபிட்சத்தை கொடுக்கும். காலையில் எழுந்த உடனே கொல்லைப்புற வாசலைத்தான் முதலில் திறக்க வேண்டும். அதன் பிறகே முன் வாசலை திறக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட்டால் அகம் குளிர்ந்து மகாலட்சுமி நம் இல்லத்தில் நிரந்தர வாசம் செய்வாள். நம் வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம், பூ, மஞ்சள், தண்ணீர் என வழங்குவது நம் முன்ஜென்ம பாவங்களை போக்கிவிடும். அந்த வீட்டு பெண்களுக்கு மாங்கல்ய பலம் பெருகும். திருமணமாகாத பெண்களுக்கு மாங்கல்ய வரம் கிடைக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட விளக்கு ஏற்றுவது போலவே வெள்ளி விளக்கு வீட்டில் இருந்தால் ஏற்றி வைப்பது விசேஷம். சுக்கிர யோகம் முழுவதுமாக கிடைக்க பெறலாம். லக்ஷ்மி கடாட்சத்துடன் நம் இல்லம் சுபிட்சமாக இருக்கும். எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசிக்காக ஊறுகாய் இருக்கின்றதோ அங்கு தரித்திரம் இருக்காது. குபேரனுக்கு ஊறுகாய் மிகவும் பிடித்த உணவு. லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தது மஞ்சள் குங்குமம், சுமங்கலிகள், பூரண கும்பம், மாவிலை தோரணம், வாழை இழை, திருவிளக்கு, வெற்றிலை, தீபம், பசு, கண்ணாடி, யானை, உள்ளங்கை ஆகியவை லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தவை.